கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருள சுவாமி. ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவருக்கு நன்றி கூறுங்கள். அவரது இரக்கம் என்றென்றும் நீடிக்கும். என் ஆண்டவரே, என் தேவனே, நான் உம்மில் முழு நம்பிக்கை வைக்கின்றேன். ஏனெனில் நீர் இரக்கமே உருவானவர். எனது பாவங்களுக்காகத்தான் மனம் வருந்தி உமது இரக்கத்தை வேண்டி நிற்கின்றேன். எனது எல்லா தேவைகளையும் உமது சுத்தத்தின்படி நிறைவு செய்வீர் என்று உம்மில் முழு நம்பிக்கை வைக்கின்றேன். என்னை நீர் மன்னிப்பது போல நான் மற்றவர்களை மன்னிப்பதற்கு எனக்கு உதவி செய்தரணும். நான் உனது செயல்களாலும் சொல்லாலும் ஜெபத்தாலும் இரக்கமுள்ளவனாக இருப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். மனித பலவீனங்களின் காரணமாக பயங்கள் இருப்பின் உமது அளவற்ற அன்பிலும் இரக்கத்திலும் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். எனது சொந்த வாழ்வையும் இன்றைய நிலையும் எனது நிச்சயமற்ற எதிர்கால வாழ்வையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நான் வாழும் இவ்வுலகத்தின் எதிர்காலத்தையும் எனது தாய் திருச்சபையும் எனது சமுதாயத்தையும் குடும்பங்களையும் எனது எல்லா தேவைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். என் மீதும் முழு உலகின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும்படி உரத்த குரலில் நான் உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றேன். உமது உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட என் மீது உமது பார்வையை செலுத்தியருளும். தூய ஆவியின் வல்லமையினால் மரியன்னின் உள்ளத்தில் என்னை இரக்கத்தின் உயிருள்ள உருவங்களாக ஆக்கியருளும். நான் உமது இரக்கத்தின் ஆழத்தை கண்டு எக்காலமும் உமது இரக்கத்தில் புகழப்படுவேனாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டு இருப்பீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் சொன்னான். நோய்களில் இருந்தும் பிணிகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நஷ்டங்களில் இருந்தும் வாதைகளில் இருந்தும் சோர்வுகளில் இருந்தும் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற சில எச்சரிக்கைகள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த எச்சரிக்கை என்ன பண்ணணும்? இந்த எச்சரிக்கை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணிக்கணும், கடைபிடிக்கணும். ஆண்டவர் வாணியம் கொடுப்பார். வெள்ளை வருதுன்னு சொன்னார். நோவா காலத்தில் சொன்னார். கேட்டாங்களா? எல்லாருமே அதை செய்யாதே இதை செய்யாதே சொல்கிறாரு. கேட்டோமா? கேட்டோம். எப்படி கேட்டோம்? பசாஸ் சொன்னதை கேட்டோம். அதனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும், கீழ்ப்படிக்கணும். ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, கைகளை உயர்த்தி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அப்பா பிதாவே, இந்த காலை வேளைக்காய் மக்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வராத பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நாங்கள் வாசிக்க இருக்கின்ற வித வாசிப்புகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். சங்கீதம் 32.